சென்னை ராமாபுரத்தில் தோழியோடு இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ராமாபுரத்தில் பெண் தோழியோடு இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பெண் தோழியின் கண்ணெதிரே அவர் பலியான சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகனம் சறுக்கி கீழே விழுந்து காரின் மீது மோதி விபத்தில் சிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதுல கார் ஓட்டுநர் இருக்கக்கூடிய பரத் என்பவரை கைது செய்து பாண்டிபஜார் போலீசார் ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். கடந்த 7ஆம் தேதி அன்று மணப்பாக்கத்திலிருந்து ராமாபுரம் அரசமரம் அருகே வள்ளுவர் சாலையில தனது பெண் தோழியோடு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது இந்த இளைஞர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருசக்கர வாகனம் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்திருக்கிறது. சறுக்கிக் கொண்டே சென்ற அவர்கள் எதிரே வந்த ஒரு காரின் மீது மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விபத்துல அவருக்கு பலமான அடிகள், தலை, கைகள் மற்றும் வயிற்று பகுதியில பலமான அடிகள் பட்டு ஆட்டோ மூலமாக அறியக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பாண்டிபஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநரான பரத்தை கைது செய்து விசாரித்த போது இருசக்கர வாகன ஓட்டியே தானாக தனது காரில் இடித்ததாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்த போதுதான் இருசக்கர வாகன ஓட்டி சறுக்கிக் கொண்டே சென்று காரில் மோதக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். பின்னர் அவரை ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். வாலிபருக்கு ஏற்கனவே உடல்நலை குறைவு இருந்ததாகவும் அதனால இந்த போன்ற விபத்துகள் ஏற்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.